கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டு சோதனை பண்ணும்போது, அவர் அறைய அந்த மூட்டைகள திறந்து பார்த்து, அதுல சந்தேகப்படும்படி இருக்கா அப்படிங்கிற மாரி பல கோணத்துல விசாரணை நடத்தியிருக்காங்க. தமிழ் சினிமால ஒரு பிரபல நடிகரா வலம் வந்த ஸ்ரீகாந்த் கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த விசாரணையில போதைப்பொருள் பயன்படுத்த தெரிய வந்து, இப்ப புழல் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. அவரு ஒரு பிரபலமான கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர்கிட்ட இதுவரைக்கும் 40க்கும் மேற்பட்ட முறையில கொக்கைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதை பழக்கத்த வாங்கி, அத பயன்படுத்தும் தெரிய வந்திருக்குது. 1 கிராம் கொக்கைன 12,000 குடுத்து வாங்கியிருக்காராம். இதுவரைக்கும் ரூ. 4,75,000 வந்து அவர் போதைப்பொருள் வாங்கினதும் தெரிய வந்திருக்கு. அந்த பிரமுகர் மூலியமா ஸ்ரீகாந்த விசாரிக்கும்போது, அவர் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. "நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வந்து ஒரு மகனும், மகளும் இருக்காங்க. மனைவி வந்து இப்ப என் கூட வாழ்றதில்ல. ஏற்கனவே என் குடும்பத்தில எக்கச்சக்கமான தகராறு பிரச்சனை ஏற்பட்டு, நாங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அடிக்கடி என் மனைவி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இது மாரி எக்கச்சக்கமான டிப்ரஷன் இருக்கு. அதுதான் ஒரு கட்டத்தில போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாதிரியும், அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி போதைப் பொருள குடுக்கறது போக, நான் வந்து ஒரு கட்டத்தில அத தேடி போய் வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு அடிமை ஆகிட்டேன். என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. என் மகனுக்கு உடல்நிலை சரியில்ல. இப்ப என் பையன் என் கூட தான் இருக்காரு. அவர நான் தான் பார்த்துக்கணும். ஜாமீன் குடுங்கங்கிற மாரி எக்கச்சக்கமான கோரிக்கைய முன்வச்சாரு. இதுக்கிடையில ஸ்ரீகாந்த கைது செஞ்ச போலீசார், அவர் ரூம வந்து சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி, அத விட முக்கியமானது, அவரு அறையில ஏதோ போதைப் பொருள் இருக்கா அப்படின்னு விசாரணை நடத்தியிருக்காங்க. சொல்லப்போனா 3 பாக்கெட்டுகள் போதைப் பொருள் இருந்ததாவும், அந்த போதைப் பொருள்ல ஸ்ரீகாந்தோட கைரேகை இருந்ததாவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் ஸ்ரீகாந்த் அறைய கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்ததுல எக்கச்சக்கமான மூட்டைகள் இருந்திருக்கு. அந்த மூட்டைகளையும் திறந்து பார்த்து, அதுல எதுவும் போதைப் பொருள் இருந்தா செக் பண்ணி பார்க்கும்போது, அது எல்லாமே பழைய துணிகளும், வேஸ்ட்ட மட்டும் தான் போட்டு லக்கேஜா பேக் பண்ணி வச்சிருந்திருக்காரே தவிர, அதுல எந்த விதமான போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்படல. அவர் வீட்ட முழுமையா பரிசோதனை பண்ணி, அந்த இருந்த 3 பாக்கெட்ல மட்டுமே கைப்பத்தி, அந்த 3 பாக்கெட்லயுமே ஸ்ரீகாந்தோட கைரேகை இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு, அதையும் சரண்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்தோட மொபைல் நம்பர், அவரோட வாட்ஸ்அப் மெசேஜ், அத விட முக்கியமானது அவரோட யுபிஐ டிரான்சாக்ஷன், ஜிபே இது மூலியமா எத்தன முறை வந்து போதைப் பொருள வாங்கியிருக்காரு, யார் யாருக்கு எவ்வளோ பணம் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட்ட எடுத்துட்டாங்க. அங்க தான் ஸ்ரீகாந்த் வசமா மாட்டியிருக்காரு. ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் அவர் நீதிமன்ற காவல்ல இருக்க போறாரு. போதைப் பொருள் சம்மந்தமா விசாரிக்கிற நீதிமன்றம் தான் ஸ்ரீகாந்துக்கு ஜாமீன் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண போறாங்க. இதுக்கிடையில அவர் வீட்ல இருந்த அந்த மூட்டைகள திறந்து பார்த்து, அதுல எதுவுமே சிக்காத விஷயம் தான் இப்போதைக்கு கொஞ்சம் சினிமா வட்டாரத்துல கொஞ்சம் நிம்மதிய ஏற்படுத்தியிருக்குது. ஒருவேளை அதுல எதுவும் போதைப் பொருட்கள் சிக்கியிருந்ததுன்னா, கட்டாயம் அது வந்து பெரிய விஷயமா மாறிருக்கும் அப்படிங்கிறது இதுல கவனிக்க வேண்டியது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.